ஈரானில் ஆட்சி மாற்றமே சிறந்த தீர்வு, ட்ரம்ப் கருத்தால் மீண்டும் பரபரப்பு. ஈரானில் ஆட்சி மாற்றமே சிறப்பான விஷயமாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த கருத்தால் மத்திய கிழக்கை சுற்றிய அரசியல் பதற்றம் மீண்டும் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலும் கூறுகையில், 47 ஆண்டுகளாக நிலவி வரும் தற்போதைய அரசமைப்பு பல பிரச்சனைகளை உருவாக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது ஈரானின் சுப்ரீம் தலைவராக உள்ள அயத்துல்லா அல் கமேனி தலைமையில் அந்த நாடு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு 1979ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈரானியன் ரெவல்யூஷனுக்கு பிறகு உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்து முஸ்லிம் உலகில் பல்வேறு விவாதங்களை உருவாக்கியுள்ளது. ஒரு இஸ்லாமிய நாட்டின் உள்நாட்டு அரசியல் அமைப்பை வெளிநாட்டு சக்திகள் மாற்ற முயல்வது சரியானதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா தனது ராணுவ முன்னெச்சரிக்கையாக உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பலை மத்திய கிழக்கு பகுதிக்கு மாற்றியுள்ளது. ஏற்கனவே அப்பகுதியில் USS ஆப்ரஹாம் லிங்கன் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அணு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை தொடரும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ள போதிலும், அமெரிக்கா ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறது. அதேவேளை ஈரான் தனது இறையாண்மையை காக்கும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் அதிகப்படியான கோரிக்கைகளுக்கு தாங்கள் இணங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.